வணக்கம் நண்பர்களே. டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா போர்ஷனும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி 10th வரைக்கும் வரக்கூடியதில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கோணவியல், ட்ரிக்னாமெட்ரி. நம்மளோட ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் இது 2 கிளாஸஸில் இருக்குது. 9th-லேயும் 10th-லேயும் மட்டும் இருக்குது. இதில் ரொம்ப பேசிக்கான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், அவங்க கேட்குற கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுற முடியும். அந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் உங்களுக்கு ஒரு 4-5 டைப்பாக தனித்தனியாக பிரித்து சொல்ல போகிறேன். அதில் இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு டைப் பார்க்க போகிறோம். இந்த டைப் வைஸ் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னால இது வரைக்கும் அவங்க ட்ரிக்னாமெட்ரியில் கேட்டது கிடையாது, ரொம்ப பெருசாக கேட்டதில்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் கேட்பாங்க. அதையும் நான் அடுத்தடுத்து வரும்போது என்னன்றதை சொல்கிறேன். பேசிக்கான விஷயங்கள் வந்து கேட்கல. ஆனால் இந்த முறை செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் மெயின் எக்ஸாம் அப்படிங்கிறதால அவங்க ஃபுல் போர்ஷனையும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதாலையும் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதால நம்ம மொத்தத்தையுமே ஒரு கோத்ரூ பண்ணிட்டு போயிடுறது நல்லது. அதோடு இல்லாமல் இதை பிசி மாதிரியான எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இல்லாமல் இந்த ட்ரிக்னாமெட்ரி டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, இதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு முக்கோணவியல், இங்கிலீஷில் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான விளக்கத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டைப்புக்கு போயிடலாம். இது ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிற இந்த ஆங்கில சொல் எதிலிருந்து வந்தது அப்படின்னா கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது. எந்தெந்த கிரேக்க சொல் அப்படின்னா ட்ரிகனான், மெட்ரான் அப்படிங்கிற கிரேக்க சொற்களில் இருந்து வந்தது தான் இந்த ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிறது. ட்ரிக்னான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பொருள். ட்ரைனா 3ன்னு அர்த்தம். அந்த 3 கோணம் இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லுவாங்க. ட்ரிகனான் அப்படின்னா முக்கோணம், மெட்ரான் அப்படின்னா அளவுகள் அப்படிங்கிறது பொருள். ஸோ முக்கோணத்தோட அளவுகளை பற்றின ஒரு படிப்பு அப்படிங்கிறது தான் இந்த முக்கோணவியல் அப்படிங்கிறது. முக்கோணவியலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இப்போ முக்கோணம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன முக்கோணங்கள்லாம் தெரியும்? 6 வகையான முக்கோணங்கள் தெரியும். முக்கோணம் அப்படின்னா நம்ம இந்த 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று அதோட பக்கங்களை வச்சு, இன்னொன்று அதோட கோணங்களை வச்சு. பக்கங்களை வச்சு பிரிக்கிறோம் அப்படின்னா என்னென்ன சொல்லுவோம்? சமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம்னு 3 சொல்லுவோம். கோணங்களை வச்சு பிரிக்கிறோம் அப்படின்னா என்னென்ன சொல்லுவோம்? குறுங்கோண முக்கோணம், செங்கோண முக்கோணம், விரிகோண முக்கோணம் அப்படின்னு 3 சொல்லுவோம். நம்ம இதெல்லாமே 6th ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்முக்கான வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். அதில் இந்த முக்கோணத்தை பற்றியெல்லாம் விரிவாக பார்த்துருக்கோம். சரியா? இப்படின்னு ஒரு 6 டைப் சொல்லுவோம். ஆனால் இந்த முக்கோணவியல் அப்படிங்கிறது முழுக்க எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோண முக்கோணத்தை பற்றினது. வேறு எதுவுமே இல்லை. இந்த 6 விஷயமெல்லாம் கிடையாது. முக்கோணவியல் முழுக்கவே எந்த முக்கோணத்தை பற்றி மட்டும்தான் வரும் அப்படின்னா செங்கோண முக்கோணத்தை மட்டும்தான். செங்கோண முக்கோணத்துக்கு மட்டும்தான் நாம் இந்த முக்கோணவியல் டாப்பிக்கில் சொல்ல போகிற எல்லா ரூல்ஸுமே பொருந்தும். வேறு எந்த முக்கோணத்துக்குமே பொருந்தாது. ஸோ ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியல் அப்படின்னாலே அது எந்த முக்கோணத்துக்கு தான் அப்படின்னா செங்கோண முக்கோணத்துக்கு தான். அதே மாதிரி செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிதாகரஸ் தேற்றம். இதையும் தெரிஞ்சுக்கணும். பிதாகரஸ் தேற்றம். இப்போ இதை பாருங்கள், பக்கத்தில் ஒரு செங்கோண முக்கோணம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது ஒரு செங்கோண முக்கோணம். இதில் இது 90 டிகிரி. இந்த பக்கம் ஒரு கோணம். இந்த கோணத்தை நம்ம என்னென்னு டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா டீட்டா அப்படிங்கிற லெட்டரால் சொல்லுவோம். கோணத்தை என்ன சொல்கிறோம்? டீட்டா. ஏபின்னு அந்த பக்கத்தோட இது வச்சுன்னு சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்ம ஜென்ரலாக சொல்லும்போது டீட்டா. இதில் டீட்டாவுக்கு எதிரில் இருக்கிற பக்கத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா எதிர்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். டீட்டாவுக்கு எதிரில் இருக்கிற பக்கம் எதிர்பக்கம். 90 டிகிரிக்கு எதிரில் இருக்கிறது கர்ணம். இந்த 2 விஷயத்தை கன்ஃபார்மாக தெரியும். அடுத்துள்ள பக்கத்தை பற்றி பிரச்சனையே இல்லை. இது 2 இல்லாமல் இன்னொன்று இருக்கிறது தான் அடுத்துள்ள பக்கம். நீங்கள் ஒரு முக்கோணம்னு எடுத்துக்கிட்டால் பார்க்க வேண்டியது இது 2 தான். 90 டிகிரிக்கு எதிரில் இருக்கிறது கர்ணம், டீட்டாவுக்கு எதிரில் இருக்கிறது எதிர்பக்கம். மீதி இருக்கிற இன்னொரு பக்கம் தான் என்னவாக இருக்கும் அப்படின்னா அடுத்துள்ள பக்கமாக இருக்கும். இந்த செங்கோண முக்கோணத்தில் எப்பவுமே எந்த அளவு தான் பெருசாக இருக்கும் அப்படின்னா இந்த கர்ணம் தான் பெரிய அளவாக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுதான் பெருசுன்னா கர்ணம் தான். இப்போ நம்ம பிதாகரஸ் தேற்றத்துக்கு வருவோம். பிதாகரஸ் தேற்றம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர். இந்த அளவுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அதுவும் பிதாகரஸ் தேற்றத்தும் எதுக்கு மட்டும்தான் அப்படின்னா செங்கோண முக்கோணத்துக்கு மட்டும்தான், மற்ற முக்கோணங்களுக்கெல்லாம் கிடையாது. ஸோ கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர். ஏன் அப்படின்னா அவங்க இதில் ஏதாவது 2 பக்கத்தை கொடுத்துட்டு 3வது பக்கத்தை நம்மளோட கொஷினாக கேட்பாங்க. அப்போ இந்த தியரம் நமக்கு தேவைப்படும். சரிங்களா? ஓகே, இப்போ வாங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு டைப்பில் நம்ம மொத்தம் 6 விகிதங்களை பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முக்கோணவியல் விகிதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டைப்பில் பார்க்க போகிறது நம்ம இதை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். முக்கோணவியல் விகிதங்கள் மொத்தம் 6 இருக்குது. என்னென்னா இங்கே பாருங்கள், எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இது சைன் டீட்டா, SIN அப்படின்னு இருக்கு இல்லையா? சின்னு படிக்கக்கூடாது, சைன். ஏன்னா SINன்னு வரும். அதுதான் நம்ம சிம்பிளாக எழுதும்போது இப்படி எழுதுவோம், சைன் டீட்டா. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா காஸ் டீட்டா, COS, காஸ் டீட்டா. மூணாவது டேன் டீட்டா, TAN. ஆக்சுவலாக டேஞ்சன்ட் அப்படின்னு வரும். நம்ம அதை சுருக்கி டேன்னு சொல்லுவோம். இதுவும் அப்படி தான். காஸ் அப்படிங்கிறது கொசைன் அப்படின்னு முழுசாக வரும். நம்ம ரீட் பண்ணும்போது காஸ்ன்னு ரீட் பண்ணுவோம். அடுத்ததாக கொசிகன் டீட்டா.
இது முழுசாக கொசிகண்ட்னு வரும். எழுதும்போது கொசிக் அப்படின்னு மட்டும் எழுதுவோம். ரீட் பண்ணும்போது கொசிகண்ட் அப்படின்னு ரீட் பண்ணணும். இது சீக்கண்ட் தீட்டா. ஃபுல்லாக எழுதும்போது சீக்கண்ட்னு ஃபுல்லாக வரும். இங்கே எழுதும்போது செக்குன்னு எழுதுவோம். ஆனால் ரீட் பண்ணும்போது சீக்கண்ட்னே படிக்கணும். சீக்கண்ட் தீட்டா. இது காட் தீட்டா. COT காட். கோடேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே டேஞ்சன்ட் சொன்னோம் இல்லையா, இது கோடேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எழுதும்போது COT, ரீட் பண்ணும்போதும் காட்னு ரீட் பண்ணால் போதும். ஸோ இந்த 6 விகிதங்கள். ஃபஸ்ட் என்ன சொன்னோம்? சைன் தீட்டா, ரெண்டாவது காஸ் தீட்டா, மூணாவது டேன் தீட்டா, நாலாவது கொசீக்கன் தீட்டா, அஞ்சாவது சீக்கன் தீட்டா, ஆறாவது காட் தீட்டா. இந்த 6ம் இந்த ஆர்டர் படி தெரிஞ்சுக்கிறது தான் பெட்டர். ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்து சில தான் சொல்ல போகிறோம். இப்போ இதில் சொன்னோம் இல்லையா, முக்கோணவியல்னாலே முழுக்க எதை பேஸ் பண்ணது அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோண முக்கோணத்தை பேஸ் பண்ணது. இது ஒன்றுத்துக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா அதை தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அதில் இருந்தால் இப்போ நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, இந்த 3 பக்க அளவு கொடுத்துருவாம்மா. சும்மா ஒரு பேஜுக்கு சொல்கிறேனே, இது 3, இது 4, இந்த காரணம் 5 எப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த முக்கோணத்தை கொடுத்துட்டு இல்லை இதில் ஏதாவது 2 பக்க அளவு கொடுத்துட்டு சைன் டீட்டாவுக்கு வேல்யூ என்ன, காஸ் டீட்டாவுக்கு வேல்யூ என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம டீட்டாவை இங்கே வச்சுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு எதிர் பக்கம் 3, அடுத்துள்ள பக்கம் 4. சப்போஸ் டீட்டாவை இங்கே வச்சுக்கிறோன்னா மாறிடும். சரிங்களா, எங்கே வைக்கிறோமோ அதை பொறுத்து. ஓகே, இப்போ பாருங்கள், சைன் டீட்டாவுக்கு என்ன ஃபார்முலான்னா எதிர்பக்கம் பை கர்ணம். இப்போ இங்கே டீட்டா இருக்குது, இது டீட்டாவுக்கு எதிர்பக்கம். 90 டிகிரிக்கு எதிரில் இருக்கிறது கர்ணம், இது அடுத்துள்ள பக்கம். அப்போது சைன் டீட்டாவுக்கு ஃபார்முலா எதிர்பக்கம் பை கர்ணம். இங்கே எதிர்பக்கம் என்னது 3, கர்ணம் என்னது 5. ஒரு இந்த டயக்ராமே கொடுக்குறாங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 3/5. அவ்வளோதான். சரிங்களா. ஸோ சைன் டீட்டாவுக்கு எதிர்பக்கம் பை கர்ணம், காஸ் டீட்டாவுக்கு அப்படியே அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். காஸ் டீட்டாவுக்கு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அப்போ இந்த டயக்ராமில் அடுத்துள்ள பக்கம் என்ன இருக்குது? 4, கர்ணம் என்ன இருக்குது? 5. 4/5ன்னு வந்துடும். சரியா. அடுத்தது டேன் டீட்டா. டேன் டீட்டாவுக்கு ஃபார்முலா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். டேன் டீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இங்கே எதிர்பக்கம் 3, அடுத்துள்ள பக்கம் 4. இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா எதிர்பக்கத்துக்கு ஆப்போசிட் சைடு பை கர்ணத்துக்கு ஹைபாட்னியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்துள்ள பக்கத்துக்கு அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ்னு சொல்லுவாங்க. டேன் டீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. புரியுதுங்களாம்மா? ஸோ சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இது ஒன்றுத்தோட ரெசிப்ரோக்கல் தான் இது 3. சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிகன். கொசிகன் டீட்டாவுக்கு அப்போ கர்ணம் பை எதிர்பக்கம். பாருங்கள், சைனுக்கு எதிர்பக்கம் பை கர்ணம் சொன்னோமா, கொசிகண்ட்டுக்கு கர்ணம் பை எதிர்பக்கம். காஸ் டீட்டாவுக்கு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் சொன்னோமா, அப்படியே அதனுடைய ரெசிப்ரோக்கல். சீக்கன் டீட்டாவுக்கு கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம். டேன் டீட்டாவுக்கு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் சொன்னோமா, காட் டீட்டாவுக்கு அப்படியே அதோடைய ரெசிப்ரோக்கல் அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம். முடிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் இந்த ஆர்டர் படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னது. திரும்ப ஒரு வாட்டி சொல்லிடலாமா? அந்த 6த்தையும் சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா, கொசீக்கன் டீட்டா, சீக்கன் டீட்டா, காட் டீட்டா. இவ்வளோ தான். இந்த 6 ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். அதுக்கான வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பித்தகோரியன் ட்ரிப்ளெட்டை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதில் பித்தகோரியன் எண்கள் இல்லை பித்தகோரியன் ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 3 ஒரு சில உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3, 4, 5. இப்போ நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் போடும்போது போட்டல 3, 4, 5. அது ஒரு பித்தகோரியன் ட்ரிப்ளெட் தான். அதாவது இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இதோட ஸ்கொயர் கிடைக்கும். 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, கூட்டினா 25. பாருங்கள், 5 ஸ்கொயர் 25. சரியா. இங்கே அதே மாதிரி ரெண்டாவது 5, 12, 13. இன்னொரு ட்ரிப்ளெட் பார்த்தீங்கன்னா 7, 24, 25. இதெல்லாம் சில உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த நம்பரே வருது, ஒரு முக்கோணம் கொடுத்துட்றாங்க, 2 அளவு கொடுத்துட்றாங்க, இங்கே 7, இங்கே 25ன்னு கொடுத்துட்றாங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்து இந்த பக்கத்தை கண்டுபிடிக்க வேணாம். இதோ இருக்குது பாருங்கள், 7, 24, 25. அப்போ இந்த பக்கம் என்னவாக இருக்கும்னா 24 இருக்கும் அப்படின்ற முடிவுக்கு வரலாம். அதுக்காக தான் அதை கொடுத்துருக்கிறது. சரிங்களா. ஓகே, அடுத்ததாக பாருங்கள். இப்போ நம்மளுடைய கொஷனுக்கு வருவோம். இங்கே ஒரு முக்கோணம் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த முக்கோணத்தை கொடுத்துட்டு இதுலேருந்து என்னென்ன கொஷின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த 6 ரேஷியோவில் எதை வேணாலும் கேட்கலாம். நான் உங்களுக்கு இதில் ஃபஸ்ட்டு என்ன கொஷின் கேட்குறேன் அப்படின்னா ஃபைண்ட் சைன் டீட்டா, சைன் டீட்டாவின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்குறேன். சைன் டீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா? எதிர்பக்கம் பை கர்ணம். கரெக்டாக. இதோ டீட்டா இருக்குது, இது டீட்டாவுக்கு எதிர்பக்கம், இது கர்ணம், இது அடுத்துள்ள பக்கம். இப்போ சைனுக்கு பிரச்சனை இல்லை, எதிர்பக்கம் 7, கர்ணம் 25ன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ ஆன்சர் 7/25. சப்போஸ் இதே கொஷினில் நான் உங்களுக்கு காஸ் டீட்டா கேட்டிருந்தேன் அப்படின்னா காஸ் டீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம்? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம்னு சொல்லியிருக்கோம். கரெக்டாக. அப்போ அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்கணும். படம் 6.5ன்றது அவங்க கொடுத்துருக்கிறது, இது கிடையாது. சரியா. அப்போ இந்த அடுத்துள்ள பக்கத்தை கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு தான் நம்ம சொன்னால் பித்தாகரஸ் தேற்றம்.
கர்ணம் தெரிஞ்சிருச்சு, ஒரு பக்கம் தெரிஞ்சிருச்சு, இன்னொரு பக்கம் கண்டுபிடிக்கணும். ஸோ 25 ஸ்கொயர் பண்ணோன்னா 625, 7 ஸ்கொயர் பண்ணோன்னா 49. கர்ணம் தேவைன்னா தான் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும். கர்ணம் கொடுத்துட்டாங்கன்னா மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 6, இங்கே 7, 5, 576. 576ங்கிறது எதனோட ஸ்கொயர்னா 24ஓட ஸ்கொயர். அதுவும் நம்ம இப்போ தான் பித்தகோரியன் ட்ரிப்ளெட் சொல்லும்போது பார்த்தோம் பாருங்கள். 7, 24, 25ன்றது ஒரு செட்டு. அப்போ 7, 25 கொடுத்துட்டாங்கன்னா 24 நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அப்போ அடுத்துள்ள பக்கம் 24, கர்ணம் 25. ஸோ ஆன்சர் 24/25. நம்ம புரியுதுங்களாமா? இப்போ இந்த மாதிரி கேட்கலாம். அவங்க இதில் 6ல் எதை வேணாலும் கேட்கலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 2 மட்டும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். இது டயக்ராம் கொடுத்துட்டு அதிலிருந்து கேட்குறது. சப்போஸ் இப்படி டயக்ராம் கொடுக்கலன்னா இந்த கேள்வி பாருங்கள். tan A = 2/3 எனில் மற்ற முக்கோணவியல் விகிதங்களை காண்க. இங்கே மற்ற முக்கோணவியல் விகிதங்கள்னால் 6 மீதி இருக்கிற 5த்தையும் கேட்டிருக்காங்க. கொஷினில் கேட்கும்போது நமக்கு ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. நான் உங்களுக்கு என்ன மட்டும் கேட்குறேன் அப்படின்னா tan A = 2/3 எனில் sin A காண்க அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ டேனுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 2/3. டேனுக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம் ஞாபகம் இருக்கா? அந்த 6 ஃபார்முலாவையும் ஞாபகம் வச்சுக்கணும். டேனுக்கான ஃபார்முலா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ எதிர்பக்கம் 2, அடுத்துள்ள பக்கம் 3. நாம் என்ன கண்டுபிடிக்கணும்? கர்ணம் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா பிதாகரஸ் தேற்றம் ஞாபகம் இருக்கா? கர்ணம் ஸ்கொயர் = எதிர்பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணேன்னா 9. 4 3 9 கூட்டினேன்னா 13. கர்ணம் ஸ்கொயர் 13. அப்போ கர்ணம் ஸ்கொயர் அங்கே போயிடுச்சுன்னா என்னவா போகும்? ரூட்டாக போகும். ரூட் எடுக்க முடியலன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ரூட் 13. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? sin A. சைனுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம்? எதிர்பக்கம் பை கர்ணம். அப்போ இங்கே பாருங்கள், எதிர்பக்கம் அவங்களே கொடுத்ததுல என்ன இருந்துச்சு? 2 பை கர்ணம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ரூட் 13. ஸோ ஆன்சர் 2/√13 முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே அவங்க எதை கேட்டாலும் சொல்லலாம். காசியே கேட்டாங்கன்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அப்போ 3/√13 அந்த மாதிரி. சரி, இங்கே tan A கொடுத்துட்டாங்க. சப்போஸ் cot A என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ வேலையே செய்ய வேண்டாம். tan Aவுக்கு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னு சொல்லியிருக்கோமா? cot Aவுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம், அதாவது டேனோட ரெசிப்ரோக்கல். அப்போ டேனுக்கு 2/3னா காட்டுக்கு என்ன வந்துடும்? 3/2 வந்துடும். நம்ம புரியுதா? ஸோ அவங்க என்னென்ன வாய்ப்புலாம் கொஷின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. சரிங்களாம்மா? அடுத்து இன்னொரு கொஷின் பாருங்கள். இப்படி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக என்ன கேட்பாங்க அப்படின்னா cos A = 3/5 எனில் sin A - cos A / 2 tan Aவின் மதிப்பை காண்க. cos A கொடுத்துட்டு இங்கே சைனு காசு டேனு எல்லாம் வர்றது மாதிரி கொடுத்துருக்காங்க. காசுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம்? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அப்போ அடுத்துள்ள பக்கம் 3, கர்ணம் 5. இந்த பித்தகோரியன் ட்ரிப்ளெட் சொன்னோம்ல ஒரு பாக்ஸு, அதில் இந்த நம்பர் சொன்னோம் ஞாபகம் இருக்கா? 3, 4, 5. 3, 5 வந்துடுச்சு. அப்போ வராத நம்பர் எது? 4. ஸோ கண்டிப்பாக எதிர்பக்கம் என்னவாக இருக்கும்னா 4ஆக இருக்கும். இல்லை நீங்கள் பித்தகோரஸ் தேற்றத்தை பயன்படுத்தியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ எதிர்பக்கம் 4ன்னு வந்துடும். இங்கே பாருங்கள், sin A. சைனுக்கு என்ன ஃபார்முலா? எதிர்பக்கம் பை கர்ணம். அந்த 6 ஃபார்முலாவும் ஞாபகம் இருக்கணுமா? சரிங்களா? எதிர்பக்கம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 பை கர்ணம் என்ன வந்துடும்? 5 மைனஸ் cos A. காசுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 3/5 ஹோல் டிவைடட் பை 2 tan A. டேனுக்கு என்ன ஃபார்முலா? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் 4, அடுத்துள்ள பக்கம் 3. அப்போ 2 × 4/3. மேலே பாருங்கள், பகுதி சமமாக இருக்கிறதா தொகுதி அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ 4ல் 3 போயிடுச்சுன்னா 1/5 பை கீழே பாருங்கள் 8/3. வகுத்தலில் வகுத்தல் இருக்குது. அப்போ கீழே இருக்கிற பின்னத்தை என்னவா மாற்றிக்கலாம்? தலைகீழாக மாற்றிடலாம். 1/5 8/3 தலைகீழாக மாறிச்சுன்னா 3/8. ஸோ பாருங்கள், 1 3 3 I8 40. ஸோ ஆன்சர் 3/40 அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. புரியுதுங்களா? இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கேசஸ் தான். முன்னாடி சொன்னது மாதிரி சைன் கொடுத்துட்டு காசு இல்லை டேனு அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஒருவேளை இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்ததான் இன்னோட ஒரு கேள்வி பாருங்கள். முக்கோணம் PQRல் Q செங்கோணம் PQ 8 PR 17 எனில் கோணம் Pயின் முக்கோணவியல் விகிதங்களை காண்க. இப்போ ஒரு முக்கோணம் கொடுத்துட்டாங்க. இதில் Q வந்து செங்கோணம். அப்போ PQR. Q இங்கே செங்கோணமாக இருக்குது. PQ 8 இதோ இது PQ 8, PR இது 17. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா QR கண்டுபிடிக்கணும். இதே பிதாகரஸ் தேற்றத்தை தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே பாருங்கள், கர்ணம் ஸ்கொயர் 17 ஸ்கொயர் பண்ணுறோம். 17 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 289. 8 ஸ்கொயர் பண்ணோன்னா 64, மைனஸ் பண்ணோன்னா 225.
225ங்கிறது எதோட ஸ்கொயர் 15ஓட ஸ்கொயர். அப்போ இந்த பக்கம் 15. அவங்க 6 விகிதத்தையும் கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு என்ன மட்டும் கேட்குறேன் அப்படின்னா எனில் பியை வச்சு தானே கேட்டிருக்காங்க. tan p இப்படி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. tan pனா அப்போ பியை வச்சு தான் நம்ம ஃபார்முலா பார்க்கணும். இப்போ டேனுக்கு என்ன ஃபார்முலா? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ பாருங்கள், பிக்கு எதிர்பக்கம் என்ன 15, பிக்கு அடுத்துள்ள பக்கம் என்ன 8. ஸோ ஆன்சர் 15/8. சப்போஸ் இதே கொஷினில் அவங்க இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காஸ் ஆர் இப்படி கேட்டிருக்கேன். என்ன கேட்குறேன்? காஸ் ஆர். அப்போ நம்ம எதை வச்சு பார்க்கணுன்னா ஆரை வச்சு பார்க்கணும். காசுக்கு என்ன ஃபார்முலா? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அப்போ ஆறுக்கு அடுத்துள்ள பக்கம் என்ன இருக்குது 15 பை கர்ணம் மாற போகிறதில்ல. கர்ணம் என்ன இருக்குது 17. ஸோ பி யூஸ் பண்ணி இல்லை ஆரை யூஸ் பண்ணி அவங்க எதை கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த 6 ஃபார்முலா மெயின்மா. அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு, வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? மறுபடியும் கூட அந்த ஃபார்முலாவை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பாருங்கள் சைன் தீட்டா. சைனுக்கு என்ன? சைன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம். காஸ் தீட்டா ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். tan தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு கர்ணம் பை எதிர்பக்கம். சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம். காட் தீட்டா ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம். சரியா? இப்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணமே கொடுத்துட்டேன். முக்கோணம் கொடுத்துட்டு 3 பக்க அளவுகளையுமே கொடுத்துட்டோம். இதில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா எனக்கு கொசிகன் தீட்டா என்ன கண்டுபிடிக்கிறீங்க? கொசிகன் தீட்டா. இது ஒன்றுத்துக்கு மட்டும் ஆன்சர் சொன்னால் போதும். கண்டுபிடிச்சி சிம்பிளை பண்ண முடியும்னா பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டினில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது கொசிகன் தீட்டா. அடுத்து 2வது கேள்வி. இதில் அவங்க மொத்தமாக முக்கோணவியல்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் கண்டுபிடிங்க. சைன் ஏ ஈக்குவல் டு 9/15 எனில் tan a. இந்த கொஸ்டினில் நீங்கள் எனக்கு என்ன மட்டும் கண்டுபிடிக்கிறீங்க? tan a. கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு 61/60 எனில் 2 கண்டுபிடிங்க. இந்த இடத்துல சைன் ஏ கண்டுபிடிங்க. சைன் ஏ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்? கொசிகன்ட்டோட ரெசிப்ரோக்கல் தான் சைன். அதனால் சைன் தீட்டா ஏ இல்லை சைன் தீட்டா. அதனால் சைன் தீட்டாவை அப்படியே எழுதிடலாம். அதனால் இன்னொன்று கூடுதலாக சொல்கிறேன், காஸ் தீட்டா. இங்கே சைன் தீட்டாவும் கண்டுபிடிங்க, காஸ் தீட்டாவும் கண்டுபிடிங்க. சரிங்களா? ஸோ மொத்தமாக நான் ஒரு 3 கேள்வி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 3 கேள்விக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஜஸ்ட்டு ஒரு பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முன்னாடி அவங்க டெட்டில் எதுவும் கேட்கல. இதில் பேசிக்காக எதனா கேட்டாங்கன்னா கூட உங்களுக்கு விஷயம் தெரியுன்றதுக்காக தான் இதை நான் ரொம்ப சிம்பிளாக டாபிக் வைஸாக பிரித்து ஒரு 3-4 டைப்பாக மட்டும் எடுக்கிறேன். அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த நாட்களில் நான் உங்களுக்கு செகண்ட் டைப்பையும் போடுறேன் இதே மாதிரி. ஓகேவா? தேங்க்யூ.